ஃபாதர் என்னப்பா? நீங்க தானே கூப்பிட்டீங்க. ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ரெக்கார்டிங் முடிச்சிட்டீங்களா? இல்ல. லிரிக்ஸ் அதுவும் இல்ல. அப்போ மியூசிக் இனிமே தான் பண்ணணும். அப்போ யாராவது மைண்ட்ல வச்சிருப்பீங்களா? நம்மள்ட்ட தானே இருக்காரு. கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைவானே. என்ன வெண்ண பிரவீன், ஒரு சாங் பண்ணணும். பாடிங்களா ஃபாதர்? ஈஸ்டருக்கு தானே? இல்லப்பா. அப்போ மாதா பாட்டா? இல்ல, இப்போ சொல்லுங்க ஃபாதர். கிறிஸ்மஸ்க்கு. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, அடுத்த வருஷம் தானே. எப்பா இப்போ வர கிறிஸ்மஸ்க்குப்பா. ஃபாதர் சுத்தமாக டைம் இல்லை, என்ன சொல்கிறீங்க? பார், இன்ஸ்டன்ட் காஃபி பிடிக்குமா? பிடிக்கும். 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். டக்கு டக்குன்னு பண்ணுறதெல்லாம் பிடிக்குதுல்ல. ஒரு நாளைக்கு டக்கு டக்குன்னு பண்ண முடியும், செஞ்சிரு. ஃபாதர் அது வேற இது வேற, நீங்கள் வேற. பிரவீன், அப்போ ஒரு நாள் முடியாது. சரி, நான் வேற நாள் பார்த்துக்கிறேன். ஃபாதர் இது சரி வராது. இந்த மாதிரி முடியலப்பா. முடிங்க. ஃபாதர் ஃபாதர் நீங்கள் தயவுசெய்து ரூம் போய் ரெஸ்ட் எடுங்க. 1 ஹவரில் உங்களுக்கு டியூனை கொடுத்துருவேன். கண்டிப்பாக டியூன் கொடுப்பேன். தெய்வமே 1 ஹவருன்றான். அவங்க வந்து போட்டுருவான்னு பார்ப்போம். பிரவீன், ஃபாதர் சொல்லுங்க. டியூன் சூப்பரா வந்திருக்கு. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். யார் போட்டது? ஃபாதர் என்ன ஃபாதர்? சரி, லிரிக்ஸ் நானே எழுதிடலான்னு பார்க்குறேன். எப்படி ஃபாதர், நீங்கள் இப்போ இருக்க பிஸியில் எழுதுனீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு பாட்டு ரெடி ஆகுது ஃபாதர். நம்ம கிட்ட வெயிட்டான ஒரு ஆள் இருக்கிறாரு, லோ பட்ஜெட்ல இருக்காரு. எப்படி ஃபாதர்? சின்னதா ஒரு திருத்தம். லோ பட்ஜெட் இல்ல, நோ பட்ஜெட். ஓகேவா? சொல்லுங்க ஃபாதர். இதுதான் கான்செப்ட். கிறிஸ்மஸ் சூப்பர் ஃபாதர். டியூன் ரெடியா இருக்கு. ரெடி ஆயிடுச்சு ஃபாதர். ஆகாயப்பூவே எனக்காகத்தானே தரை மீது துளிரானதே. நல்லா வந்திருக்கு. அது யார் ஃபாதர் சிங்கர்? ஒரு புது வயசா இருந்தா கூட பரவாயில்ல, ஹஸ்கியா எனக்கு வேணும். அது என்னப்பா, வாங்க வாங்க உள்ள வாங்க. வெல்கம் வெல்கம். இவங்க ஃபாதர் அடைக்கலராஜ், GM மாதா டிவி ப்ரொடக்ஷன்ஸ். நிறைய ரிலேட்டிவ் ஷோஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. கண்டஸ்டன்ட் தான் ஸ்டார்ட் பண்ணி ஜூரியா போய் இப்போ நிறைய ஃபிலிம் சாங்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மேடம், நீங்க தமிழ் மலையாளம் ரெண்டுமே பாடுவீங்கல்ல? அதனால உங்களுக்கு இப்ப நினைக்காய் வேண்டி நான் மலையாளம் எந்த மலையாளம் எழுதி தந்தா ஓகே தானே? தமிழே நல்லா படிப்பேன்.